அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வக்ரமானால் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாக வக்ரம் அப்படின்னா எப்படி நம்ம ராசி கட்டத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் எங்கே இருக்கிறாரோ, சூரியன் எங்கே இருக்கிறாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் இங்கே இருக்கிறாருன்னு வைங்க. சூரியன் எங்கே இருக்கிறாரோ அதிலிருந்து 5, 6, 7, 8, 9 அப்போ சூரியனையும் சேர்த்து என்னங்க 1, 2, 3, 4, 5 இங்கே வக்ரம் ஆரம்பம், இங்கேயும் வக்ரம், இங்கேயும் வக்ரம், இங்கேயும் வக்ரம், இங்கே பார்த்தீங்கன்னாக்க வக்ர நிவர்த்தி. அப்போ சூரியன்லேருந்து 1, 2, 3, 4, 5 இங்கே வக்ரம் ஆரம்பம், 6, 7, 8 இந்த 3 இடமும் பார்த்தீங்கன்னாக்க வக்ரத்தில் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இங்கே 9ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பம் வக்ரம் 5ஆம் வீட்டில், சூரியன்லேருந்து 5ஆம் வீட்டில் வக்ரம் ஆரம்பிக்குது, 9ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி ஆகுது. அப்போ இந்த 6, 7, 8 இங்கே வக்ரம் கன்ஃபார்மாக இருக்குது. இதில் சூரியனுக்கு 7ஆம் வீடு, நேராக பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 7ஆம் வீடு, இங்கே வக்ரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரம் ராசி கட்டத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் இன்றைக்கும் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே வக்ரமான கிரகங்கள் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கும் அல்லது இயல்புக்கு மாறான தன்மை அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வக்ரமானா, செவ்வாய் நேர்கதியில் இருந்தால் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்களோட காரகத்துவம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் நேர்கதியில் இருந்தால், நார்மலாக இருந்தால் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோபம், முன்கோபம், வீரம், விவேகம், அவசரம், ஆத்திரம், முரட்டுத்தனம், அடுத்தது எதிலும் துணிச்சல், துணிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா யாராக இருந்தாலும் அடிச்சிருவாங்க, கோவம் வந்துடும், துணிஞ்சு எதிர்த்து பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட நார்மலாக இருக்கிற கேரக்டர். அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசரம், ஆத்திரம் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அதிகாரத்துக்கு உண்டான வேலை, யூனிஃபார்ம் சர்வீசஸ்னால் அதில் நிறையா இருக்குங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆர்மி இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இருக்குது. யூனிஃபார்ம் சர்வீசஸ்னாவே இந்த மாதிரி தான். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்மி, நேவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு இதெல்லாம் ஒரு அதிகாரத்துக்கு உண்டான இதில் இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டதில் வருவாங்க. அதே மாதிரி மருத்துவரும் செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான், செவ்வாயில் தான் வராரு. அதேமாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா செவ்வாய். அடுத்தது ரத்த சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதுவும் செவ்வாய் தான். ஏன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட அப்படின்னாவே உங்களுக்கு செவ்வாய் தான். அடுத்தது நெருப்பு சார்ந்த, அதுவும் செவ்வாய் தான். சிகப்பு நிற கட்டிடங்கள், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிகப்பு நிற கட்டிடங்கள், நெருப்பு சார்ந்த இதெல்லாம் செவ்வாயோட இது. ஆக மொத்தம் செவ்வாய் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த அடி விழுவுறது, இந்த தழும்பு ஆகிறது, கீழே விழுவுறது, வீரத்தழும்புகள், அந்த ஜல்லிக்கட்டுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக பிடிக்கிறாங்க பாருங்கள், மாடுகளை பயங்கரமாக பிடிக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ரொம்ப வீரம் இல்லைங்களா, வீரம் இருக்கவங்க தான் பிடிக்க முடியும், தைரியம் இருக்கவங்க தான் அதை பிடிக்க முடியும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உடம்புக்கே ஏதாவது பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க பாருங்கள். அவங்களோட ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் நேர்கதியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சுபத்துவமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த துணிச்சலாக இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. கேரக்டர் சும்மா 1, 2 தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பூமிக்கும் அவர் தான் பார்த்திங்கனாக்கா காரகன்.
அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்போ செவ்வாய் வக்ரமானால், செவ்வாய் வந்து வக்ரமாச்சுனாக்கா உங்களுக்கு அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கும். அப்போ இயல்புக்கு மாறிய தன்மை அப்படின்னாக்க செவ்வாய் நேர்கதியில் இருந்தாக்க அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனால் வக்கரமான செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப டெப்த்துக்கு போயிடுவாங்க. அதே சமயத்தில் அவங்க அந்த அந்த ஆன்மீகத்தினால பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப பக்தியெல்லாம் ஓவராகிடும். ஆன்மீகத்தை ரொம்ப டெப்த்துக்கு போகிறாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக பக்தி ஓவராகிடும். அந்த பக்தி ஓவராகிறனால இது வந்து மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பக்தி மட்டும் இல்லை, இந்த ஆன்மீகம் மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாந்திரீகம், தாந்திரீகம், இந்த மாய மந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டெப்த்தில் போய் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப டெப்த்துக்கு போயிடுவாங்க. அதில் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதே நேர்கதியில் இருக்க செவ்வாய்க்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மாந்திரிகம், தாந்திரிகம் இதெல்லாம் அவங்க எதாக இருந்தாலும் டைரக்ட், எதுவாக இருந்தாலும் டைரக்டு தான், இன்டைரக்ட்ன்றது கிடையாது. ஆனால் வக்கரமான செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இன்டைரக்ட் தான். இப்போ நான் மேலே சொன்ன பாருங்க, நேர்கதியில் இருக்கிற செவ்வாய் வந்து அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்களோட காரகத்துவம் என்ன, இதெல்லாம் நம்ம சொன்ன பாருங்க. இதுக்கு இங்கே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே ஆப்போசிட்னா என்னது, அந்த கோபம், முன்கோபம், இதெல்லாம் அங்கே என்னென்ன சொன்னோன்னா அது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வக்ரகதியில் இருக்கிற செவ்வாய்க்கு இருக்கும். ஆனால் எதுவுமே வந்து நேரடியாக இருக்காது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக இருக்கும். அப்போ இன்டைரக்ட்னாக்கா புரிஞ்சுங்க. இன்டைரக்ட்னா இப்போ ஒருத்தங்க நேராக தாக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க நேராலாம் தாக்க மாட்டாங்க. நேர்கதியில் இருக்க செவ்வாய் வந்து நேராக பார்த்திங்கன்னா அவங்க கோபம் வந்து பயங்கரமாக வரும், எடுத்துரிச்சு பேசுவாங்க. அதே மாதிரி வந்து அடிப்பாங்க, நேரடியாக தாக்குவாங்க. எதுனாலும் நேரடியாக தாக்குவாங்க, எதுவாக இருந்தாலும் நேரடி தான். ஆனால் இங்கே வக்கரமான செவ்வாய் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா மறைமுகம் தான், இன்டைரக்டாக தான் அவங்களது எல்லாமே இருக்கும். இப்போ எல்லா விஷயமும் இது மட்டும் கிடையாது, தாக்குறதுக்கிறது மட்டும் இல்லை, டோட்டலாகவே எல்லா விஷயமும் பார்த்திங்கனாக்கா மறைமுகமாக இருக்கும். அப்போ மறைமுகம்னாலே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா மறைமுகம் அப்படின்னாவே உங்களுக்கு அவர் யார் தாக்குனா என்ன ஏதுன்றதே நமக்கு தெரியாது. இன்டைரக்டாக வேற ஆள் மூலியமாக கூட தாக்கலாம். அப்போ ஆக மொத்தம் டைரெக்டாக எதுவுமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப டெப்த்தில் இருப்பாங்க. அந்த மாந்திரீகம், அந்த தாந்திரீகம், அந்த மாய மந்திரம், தந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப டெப்த்தில் போயிடுவாங்க, ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க, ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இது வந்து நேர்கதியில் இருக்கிற செவ்வாய் இப்படி இல்லை, இது வக்கரகதியில் இருக்கிற செவ்வாய் தான் இப்படி. அதே மாதிரி உங்களுக்கு அந்த செவ்வாய் வக்கரமானாக்க அந்த ருண காரகன் அப்படின்றாங்க இல்லைங்களா, செவ்வாய் வந்து ருணக்காரகன். அப்போ ருணக்காரகன்னா என்னது, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வம்பு வழக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அதே சமயத்தில் பிளட்டு சம்மந்தப்பட்டதில் வியாதி வர்றது, அதே மாதிரி கீழே விழுவுறது, அடிப்படுறது, அதன் மூலியம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக பெரிய தழும்பு வர்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ருணக்காரகன். செவ்வாய்னாவே ருணக்காரகன். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த செவ்வாய் வக்கரமானவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமைகளில், செவ்வாய் தசையில், செவ்வாய் புக்திங்களில், செவ்வாய் எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ ஓரம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்தரம் கூட இருக்குது, இன்னும் டெப்த்துக்கு போகலாம். ஆக மொத்தம் செவ்வாய் எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அந்த மாதிரி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நாட்களில், முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு திடீர்னு போய் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை தான் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பண்ணக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் பண்ணலாம், வேறு வழி இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல டிலே பண்ணி பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட இது என்னென்னா எதிர்த்துருவாங்க. பெரிய மனுஷங்களை பார்த்தீங்கன்னாக்கா எதிர்த்து பேசுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஐயோ ஏன்டா நம்ம வந்து பேசணும், எதிர்த்து பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எதிர்த்து பேசிடுவாங்க, அதே சமயத்தில் ஃபீல் பண்ணுவாங்க. அதேமாரி ஒருத்தவங்க வந்து துணிச்சலாக பேசிடுவாங்க, துணிச்சலாக கண்ணா அப்படின்னான்னு பேசிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தவங்க வந்து தாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இன்டெரக்டாக தாக்குறாங்க அப்படின்னாக்கா
இல்லை டைரெக்டாகவே அவங்க வந்து தாக்குறாங்க அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உடனே வந்து எந்த அளவுக்கு துணிச்சலாக போய் தாக்குறாங்களோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பயமும் வந்துடும். அப்போ பயமும் வந்துடும், அப்போ அந்த கோழைத்தன்மையும் வந்துடும், அந்த கோழைத்தன்மை வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே துணிச்சல் அந்த பயம் இது ரெண்டும் கலந்து இருக்கும். அப்போ கலப்பு பலனாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வக்ரமானவங்க உங்களுக்கு துணிச்சலும் இருக்கும், அங்கே பயமும் ரெண்டும் கலந்துருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த செவ்வாய் வந்து வக்ரமானவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவங்க அந்த முடிவுலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முடிவுன்னு ஒன்று எடுத்துட்டாங்க, இதை பண்ணணும், இதை வாங்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அதனால எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரி, அதனால் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரி அதுலேருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த சகோதரத்துவம், சகோதரம் உடன்பிறப்புகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, கூட பிறந்தவங்க, அவங்களுக்கும் செவ்வாய் வக்ரமானவங்க பார்த்திங்கனாக்கா 2 பேருக்கும் ஒத்தே வராது. அதாவது அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எந்த இதுலேயுமே ஒத்தே வராது. அவங்க வந்து அடிச்சுக்குவாங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க மறுபடியும் வந்து சேருவாங்க அப்படின்றலாம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த செவ்வாய் வக்ரமானவங்க பார்த்திங்கனாக்கா சகோதரத்துவத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. அங்கே வந்து உறவு நிலையில் ஒரு நல்ல விதமான ஒரு சிறப்பான ஒரு அமைப்பே இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த முறை தவறிய தொடர்பு, முறை தவறிய தொடர்பு, அந்த முறை தவறிய தொடர்பு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது புரிஞ்சுங்க, மறைமுகமான தொடர்பு. நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த துணிச்சலாக ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அதே சமயத்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பயமும் இருக்கும், கோழைத்தன்மையும் இருக்கும். அந்த இடத்துல ரெண்டு துணிச்சலும் இருக்கும், பயமும் இருக்கும், ரெண்டும் கலந்துருக்கு பார்த்தீங்களா. அப்போ 2 கலப்பு பலனாக இருக்கும். ஆக மொத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மறைஞ்சு 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 தான் இருக்கும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, நேர்கதியில் இருக்கிறவங்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து டைரக்டு, வக்ரகதியில் இருக்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டைரக்டு. அப்போ இன்டைரக்ட் அப்படின்னாவே உங்களுக்கு மறைமுகமான, அப்போ மறைமுகமான தொடர்புகள், அப்போ மறைமுகமான தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காதல் சம்மந்தப்பட்டது, அதன் மூலியமாக நிறைய சிக்கல்கள் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்திங்கனாக்கா நிறையா வரும், நிறையா வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறைமுகமாக வரும். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய அசிங்கம், நிறைய சிக்கல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரும். ஆனால் அதை பற்றி அவங்களாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் வந்து அந்த செவ்வாய் வக்ரமானவர் வந்து டைரெக்டாக வந்து சம்மந்தப்படுறாரு. ஆனால் அந்த அந்த விஷயத்தை அந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நிறைய கெட்ட பேர், சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட பேர், சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இனிமேல் அவர் தலை தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அசிங்கம் நடக்குது, ஒரு கேவலம் நடக்குது அப்படின்னாக்கா, ஒரு கேவலமாக ஒரு அசிங்கம் நடக்குது அப்படின்னா அதை பற்றிலாம் வந்து இவங்க கவலையப்பட மாட்டாங்க. அப்போ சமூகத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, வீட்டை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களோட சந்தோஷம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய முடிவு இருக்கும். நான் அதை ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. அப்படின்னா என்னது, அது கெட்ட விஷயத்துக்கும் அப்படி தான், நல்ல விஷயத்துக்கும் அப்படி தான். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட விஷயமா இருந்தால் எந்த ஒரு சொசைட்டியில் வந்து நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கூட அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல விஷயமா இருந்தாலும் ஒரு பொருளே ஒன்று வாங்குறாங்க, ஒரு விலை உயர்ந்த பொருள் வந்து ஏதோ ஒன்று வாங்குறாங்க அப்படின்னா அது மூலிமா வந்து ஒரு அவசரப்பட்டு வாங்குறாங்க அப்படின்னா அது மூலிமா நிறைய லாஸ் ஆக போகுது அப்படின்னாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அது வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜ்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம், லாபம் நஷ்டம் இருக்குதா இல்லைன்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அந்த பேட் ஹேபிட்ஸ் பார்த்திங்கனாக்கா நிறைய பேட் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். மறைமுகம், எல்லாம் மறைமுகம் தான். இப்போ ஃபஸ்ட்டு மறைமுகம்னு சொல்லி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் என்ன தான் மறைஞ்சு பண்ணாலும் ஒரு நாள் வெளியே தெரியும் இல்லைங்களா. அப்போ வெளியே தெரிகிறப்ப சொசைட்டியில் என்னது, சமூகத்தில் அவங்களுக்கு நேம் ஸ்பாயில் ஆகும். அவங்க எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஹை லெவலில் போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு
லோ லெவலில் போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, மீடியத்தில் இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் செவ்வாய் வக்கரமானவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அப்போ லாப நஷ்டங்கள் எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை வந்து சாதிக்கணும். ஆக மொத்தம் இந்த மறைமுகமான காதல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மறைமுகமான இந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா, ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க, அளவுக்கு மீறி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கும். ஆளோட ஷேப் சைஸே பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி அப்பீரன்ஸே பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருந்தால் கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்க ஹை லெவல் போஸ்ட்டில் இருப்பாங்க. நிறையா டாக்டர்ஸ்லாம் கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க. டாக்டர்ஸே அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் வரும், பிரச்சனைங்க வரும். அப்போ எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே லேண்டு வாங்குறாங்க, இல்லை பிளாட் வாங்குறாங்க, ஆக மொத்தம் பூமி சம்மந்தப்பட்டது ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னாக்கா அங்கே பிரச்சனைக்குரிய லேண்டை வாங்குவாங்க. இவங்களுக்கே தெரியாது, இவங்க எல்லாம் விசாரித்து தான் வாங்குவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை பார்த்தாக்கா அங்கே சிக்கல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி லேண்டை வந்து வாங்கிடுவாங்க, பூமியை வாங்கிட்டு பார்த்திங்கனாக்கா கோர்ட்டுக்குன்னு போகிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, இது மூலிமா பார்த்திங்கன்னா நிறையா அசிங்கங்கள் ஆகிறது, நிறையா லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி இதில் வரும். ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி அதாவது வாழ்க்கை துணை, இந்த வாழ்க்கை துணையின் மூலம் பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு திருப்தியற்ற நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வக்கரமானவங்க எப்படி இருக்கிறாங்க, செவ்வாய் வக்கரம் இல்லாதவங்க நார்மலாக இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அதாவது நேர்கதியில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, வக்கரகதியில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு வித்தியாசம் பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாம் டைரக்டு, இங்கே பார்த்திங்கனாக்கா எல்லாம் இன்டைரக்ட், எல்லாம் மறைமுகமாக இருக்குது. அப்போ அந்த வாழ்க்கை துணை மூலயமா வந்தீங்க அவங்களுக்கு ஒரு நிம்மதியான இதே இருக்காது. அங்கே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. ஆக மொத்தம் அங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அங்கே முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பேச்சு, அங்கே மொத்தத்தில் அங்கே சிக்கல்கள். ஆக மொத்தம் இவர் வந்து வாழ்க்கை துணை மூலிமா இவருக்கு மனசளவில் பார்த்திங்கன்னா இவருக்கு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மேரிட் லைஃப், திருமண வாழ்க்கை வந்து எப்படி அவங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதில் ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணி அவங்க நல்ல விதமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி நல்ல விதமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியும். மற்றவங்களோட உங்களுக்கு என்ன நல்லா சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அங்கே உண்மையாக வந்து திருப்தியாக வாழ்கிறாங்களா இல்லையா அப்படின்றது சம்மந்தப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த செவ்வாய் வக்கரம் யாரெல்லாம் ஆயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இது நல்லா தெரியும், அவங்க திருப்தியாக இருக்கிறாங்களா இல்லையா, சாட்டிஸ்ஃபைடா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா அதிகாரத்துக்கு உண்டான வேலை, இல்லை மீடியமான வேலை, இல்லை லோ லெவலான வேலை, மொத்தத்தில் அதிகாரம்னு வச்சுங்க. ரொம்ப அதிகாரம்னா ஃபுல் பவரில் இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த ஃபுல் பவரில் இருக்கிறாங்க அவங்க செவ்வாய் வக்கரமானவங்க அப்படின்னா ஃபுல் பவரில் இருக்காங்கனாவே உங்களுக்கு எல்லா வசதியும் கிடச்சிரும், நல்ல பவர், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். ஆனாலும் அவருக்கு திருப்தி இருக்காது, அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு இருக்காது. அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாக்கா அங்கே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த பெரிய மனுஷங்களெல்லாம் பார்த்திங்கனாக்கா பெரிய மனுஷங்களெல்லாம் செவ்வாய் வக்கரமானவங்க எடுத்து எறிஞ்சு பேசுவாங்க, கண்ணா அப்படின்னான்னு பேசுவாங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னே தெரியாது. அவங்க அந்த மாதிரி பேசுகிறப்ப அவங்க உடம்பே பார்த்திங்கன்னா அப்படியே ஆடும் கிட்டுன்னு அவங்கள மீறி பேசுவாங்க. அந்த பேட் வேர்ட்ஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க, அந்த கெட்ட வார்த்தையில் கூட பார்த்திங்கன்னா பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் சமூகத்தில் வந்து நம்மளை இதை பற்றி நினைப்பாங்களே இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறோமே அப்படின்னா அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பொது இடத்துல கூட பார்த்திங்கன்னா பேசுவாங்க. இதில் முக்கியமாக வந்து இந்த சகோதரத்துவம், இந்த சகோதரன் சகோதரிங்கிட்ட பார்த்திங்கனாக்கா அவங்க இடம், அந்த எந்த இடத்துல பேசுகிறோம், கூட்டத்தில் பேசுகிறோமா, ஒரு பொது இடத்துல பேசுகிறோமா, வீட்டில் பேசுகிறோமா, வெளியே பேசுகிறோமா, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. மொத்தத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எந்த இடம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கண்ணா அப்படின்னா பேசுவாங்க, வார்த்தை என்ன வார்த்தை வருதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி
பேசுவாங்க. ஆக மொத்தம் செவ்வாய் வந்து வக்கரமானா மொத்த செவ்வாய்னா சொல்லிகிட்டே போகலாம், நேர்கத்தில் இருந்தாவே சொல்லிகிட்டே போகலாம். வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இயல்புக்கு மாறிய தன்மை, அவங்களுடைய இது கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இயல்புக்கு மாறிய தன்மையில் இருக்கும். அப்போ செவ்வாயோட இது பார்த்தீங்கன்னா சும்மா மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன், ஏதோ 1-2 தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சும்மா நிறையாலாம் ஒன்றும் சொல்லலை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து செவ்வாய் வக்கரத்தை பற்றி சொல்லியாச்சு, முந்தானேத்து வந்து குரு வக்கரம் சொல்லியாச்சு, நேற்று வந்து சனி வக்கரத்தை பற்றி எல்லாம் லைட்டாக தான் சும்மா மேலோட்டமாக டெப்த்லாம் ஒன்றும் சொல்லலை, சும்மா மேலோட்டமாக இந்த ஆரம்ப நிலையில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இது லைட்டாக தெரியட்டும் அப்படின்றனால தான் இதை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக மொத்தம் செவ்வாய் வக்கரத்தை நீங்கள் முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து சுக்கிரன் வக்கரமானா என்ன அப்படின்றது, அவரோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்றது நாளைக்கு பார்ப்போம். நன்றி, இதோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு என்னன்றது என்னது உங்களுக்கு சுக்கிரன் வந்து வக்கரமானா அதோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நன்றி.